குழப்பும் தொலைபேசி. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான கருவியத்தான் செய்ய போறோம். இத நாம குழப்பும் தொலைபேசின்னு சொல்லலாம். அறிவியல்ல நிறைய பேருக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய எளிமையான செயல்பாடு தான் இது. இப்போ குழப்பும் தொலைபேசிய எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே மலிவான பொருட்கள் தான். அதோட இதை எல்லாத்தையுமே நாம ஒரு கடையில கூட எளிதா வாங்கிடலாம். முதல் பொருள் காது டிஃபெண்டர்கள்னு சொல்லப்படுகின்ற ஒலி குறைப்பான் வேணும். இது சத்தமான இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியோட காதுகளை பாதுகாக்க பயன்படும். இது ஒரு சலவை இயந்திரத்துல, அதாவது வாஷிங் மெஷின்ல இருக்கக்கூடிய ஒரு குழாய். அப்புறமா சில பிளாஸ்டிக் பாட்டில்கள் தேவை. முதல்ல இந்த பாட்டில்களோட அடிப்பகுதிய வெட்டிடுங்க. பாட்டில்களின் மூடிகளை குழாய்கள்ல இப்படி பொருந்துற மாதிரி பொருத்துங்க. இப்போ பாட்டில்களை குழாயில இணைச்சு திருக முடியும். அடுத்து ஒலி குறைப்பானை எடுத்து அதுல இப்போ நீங்க பாக்குற மாதிரி துளை போடுங்க. இந்த துளையில குழாய சொருகுங்க. இப்போ நமக்கு தேவையான குழப்பும் தொலைபேசி ரெடி ஆகிடுச்சு. ஆமா, இத ஏன் குழப்பும் தொலைபேசின்னு சொல்லறோம்? இது ரொம்பவே எளிமையா இருக்கு. பாருங்க, இதுல வலது புறத்துல இருக்கிற பாட்டில் வழியாக கேக்குற சத்தம் உங்க இடது காதுல கேக்கும். இடது புறத்துல இருந்து வரும் சத்தம் மற்ற பாட்டில் குழாய் வழியாக போய் உங்க வலது காதுல கேக்கும். பாருங்க, இந்த குழந்தைகள்ல ஒருத்தரை வச்சு குழப்பும் தொலைபேசி என்ன செய்யும்னு இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் பசங்களா, நமது ஐம்புலன்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. கண்கள், மூக்கு, காது, வாய், அப்புறம் தொடு உணர்வு. இப்போ சத்தத்தை வச்சு ஒரு சோதனை செஞ்சு பாப்போம். தம்பி, கொஞ்சம் உன்னோட கண்களை மூடிக்கிட்டு எந்த திசையில இருந்து சத்தம் வருதுன்னு காட்டு. ஹலோ, வலது புறத்திலிருந்து சத்தம் வருது. ஹலோ, இடது புறத்திலிருந்து சத்தம் வருது. இப்போ இடது பக்கமா உங்க விரல்களை சொடுக்குங்க. இடது பக்கத்துல இருந்து ஒலி வருதுன்னு சிறுவன் சொல்றான். இப்போ வலது புறத்தில் உங்கள் விரல்களை சொடுக்குங்க. சிறுவன் இடது புறத்தில் இருந்து ஒலி வருதுன்னு சொல்லறான். இப்போ இடது புறத்தில் கேக்குற கைத்தட்டல சிறுவன் அதை வலது காதில் கேட்கிறான். கடைசியா எல்லாருமே சத்தமா கைத்தட்டி அந்த பையனை குழப்பி விடுறாங்க. இதனால இந்த கருவிய நாம குழப்பும் தொலைபேசின்னு சொல்லறோம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். பாய் குட்டீஸ். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். ஒளியானது அதன் பாதையில் குழாய் போன்ற அமைப்பு இருந்தால் அதன் வழியாக வளைந்து செல்லும் பண்பினை பெற்றுள்ளது.